கவனிங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து கடைசியில் கை விரிப்பாங்க. நீங்க சொல்லலாம் நீ தான் காரணம் அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்னப்பா காரணம்? நான் என்ன பண்ணேன்? உன் சொத்தை பிடுங்கினா, உன் பணத்தை வாங்கினா, நான் உன்னை இரிட்டேட் பண்ணனா? சொல்லு. இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களை பார்த்து உங்க அண்ணனோ நீங்க யாரு காரணம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்க உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா நிறைய பேர் வாய் அடைச்சு போய் நிப்பீங்க. உங்களுக்கு ஒரு காரணமுமே இருக்காது சொல்றதற்கு. ஒரு காரணம் என்ன காரணம் சொல்லுவீங்க? இப்போ மன அழுத்தத்தில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் இருக்கிற, இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பாஸ்டர் இவனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவளால தான் இப்படி ஆயிட்டேன், இந்த பொண்ணை லவ் பண்ணி இந்த பையனை லவ் பண்ணி தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு ஒருவேளை அவங்க ஏமாத்தினதுனால கூட நீங்க அப்படி ஆயிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. இப்போ நாளைக்கு அவங்கள பார்த்து நீ தான் காரணம் அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லுங்க. அவங்கள பார்த்து போட்டு நான் என்ன பண்ணுனேன்னு கேட்டா நீங்க உடனே சொல்லுவீங்க, என்ன அன்னைக்கு வர சொன்னேன்ல, நான் வந்தேன்ல, என்கிட்ட அன்னைக்கு நீ ஏன் பேசுனேன், பேசாம இருக்க வேண்டியதுதானே. அதே கேள்வி அவங்க உங்களை பார்த்து கேட்டா, ஏன் நான் பேசும்போது நீ எதுக்கு பேசுன, நான் சிரிக்கும் போது நீ எதுக்கு சிரிச்ச, நான் எஸ்எம்எஸ் பண்ணா நீ எதுக்கு எஸ்எம்எஸ் பண்ண, நான் லவ் யூ சொன்னா நீ எதுக்கு லவ் யூ சொன்ன, நீ அமைதியா இருக்க வேண்டியதானே. நான் சொல்றேன், அவங்க எல்லாருமே கை விரிப்பாங்க, அவங்க எல்லாருமே கை விரிச்சிருவாங்க. நான் ஒன்றும் பண்ணல, என்னை இன்னொருத்தர் இப்படி ஏமாத்திருக்கிறாங்க, நான் என்ன பண்ணேன், நீ என்னை ஏமாத்துற, நான் நல்லா தானே இருக்கிறேன். ஸோ அடுத்தவங்க மேலே போடுற பழிய தயவு செய்து விட்டுருங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, பெத்த அம்மா அப்பா மேலே பழி போடாதீங்க, சொந்த சகோதரன் மேலே பழி போடாதீங்க, இல்லைன்னா உங்களுடைய முக்கியமான மேனேஜரோ யார் மேலே நீங்க நல்லா இருக்கிறதுக்கு நல்லா இல்லாததற்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு தயவு செய்து கை நீட்டாதீங்க. நீங்க நல்லா இல்லாததுக்கு காரணம் வேற யாருமே கிடையாது, நம்ம மட்டும்தாங்க காரணம். இல்ல சார் பாஸ்டர் அவன் தான் என்னை கூட்டிட்டு போய் தண்ணி அடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தான், அவன் தான் என்னை சிகரெட் அடிக்கிறதுக்கு பழக்கி விட்டான், அவன் தான் என்னை கடன் வாங்குறதுக்கு பழக்கி விட்டான், அவன் தான் என்னை கொண்டு இங்க சிக்க வச்சான். ஏன் உங்க மூளை எங்க போயிடுச்சு? நீங்க எங்க போனீங்க? உங்களுக்கு யோசிக்கவே தெரியாதா? அது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? அடுத்தவங்க காரணம்னு சொல்ற வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்கலான்னு கூட உங்களுக்கு வர தோணாது. அதனால கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அதான் இப்போ நம்ம நெகேமியாவை தியானிச்சுட்டு இருக்கோம்ல, ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நான் தான்ப்பா, என் மிஸ்டேக் தான்ப்பா. ஹல்லேலூயா. அப்படி சொல்றவங்களை கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் இந்த ஆராதனை முடிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன சொல்லணும்னா, உங்க மனசு இன்னொருத்தர் கை காமிக்கும் போது உங்க மனசு சொல்லணும், இல்லை நான் தான்ப்பா காரணம் சொல்லுங்க. நான் நம்புறேன் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதத்திற்கு முடிக்கிறதுக்குள்ள நிறைய மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்க கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, பாஸ்டர் கர்த்தர் உங்க மூலமா பேசினாரு, நான் அதை உணர்ந்துட்டு அப்புறம் நான் தான் இனி எழுமணுன்ற எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, நான் தானே காரணம், அப்ப நான் தானே இதை சரி பண்ணணுன்ற எண்ணம் வந்துருச்சு, நான் சரியாயிட்டேன்னு நீங்க சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்த போறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஓ இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை மன அழுத்தத்திற்குள்ள அவனை ஆளாக்குகிற மூணாவது சிந்தனை. அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கிறத நீங்க கவனிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஒரு மன அழுத்தம் இருக்கிற ஒரு நபருக்கு இந்த மன அழுத்தம் எதில் ஆரம்பிக்கிறதுனா அவங்களுடைய சிந்தனையில் தான் டெவலப் ஆகுது. ஸோ அவங்களுடைய சிந்தனையை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா மன அழுத்தம் 90% பேருக்கு சரியாயிரும். மன அழுத்தம் சிந்தையிலே உருவாகிறது. ஸோ அந்த சிந்தையை குறித்து சொல்கிறேன். நீங்கள் ஜெயிக்க வேண்டிய 3 சிந்தனைகள். நம்பர் 1, முதலாவதாக சிந்தனை, இனி எனக்கு விடுதலையே இல்லை, அவ்வளோதான், நான் இதோட தான் வாழணும், அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க அந்த நெகட்டிவா அழிச்சிட்டு பாசிட்டிவா இல்ல கண்டிப்பா ஆண்டவரால முடியும், ஆண்டவர். நம்பர் 2, இரண்டாவது, நான் இந்த மன அழுத்தத்திற்கு காரணம் யாரோ ஒருத்தர் உங்க சிந்தனையில தான் சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்க சிந்தனை என்ன சொல்லும்னா, நீ இதுல இருந்து வெளியே வர முடியாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லும், நொடிக்கு நொடி சொல்லும்,
நீ வெளியே வர முடியாது, நீ வெளியே வர முடியாது, நீ வெளியே வர முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது எப்படி உங்கள்கிட்ட வெளியே வர முடியாதுன்னு சொல்றாரோ, அந்த ஒவ்வொரு செகண்டும் உங்களை பார்த்து உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்குனவர், இப்பொழுது இந்த வார்த்தையினால் உங்களை தேற்றி கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுவாரு, முடியும்பா 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 முடியும்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் ஆகும் ஆகும் தான் சொல்லுவார். ஸோ அதனால உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய எண்ணங்களில் ஒன்றை கலக்கணும். முடியும் முடியும், ஆகும் ஆகும், விடுதலை ஆக்குவார், கண்டிப்பாக வெளியே வருவேன், சாட்சியாக நிற்பேன், நான் சொல்லுவேன். இன்னைக்கு பென்ஸ் பாஸ்டர் ஆண்டவர் நிறுத்தியிருக்காருல, என்ன நிறுத்த மாட்டாரா? அவரை ஊழியக்காரா நிறுத்தியிருக்காருல, என்ன ஊழியக்காரா அப்படின்னு நீங்கள் ஈவன் பாசிட்டிவ் முடியுன்ற வார்த்தை சொல்லணும். நம்பர் 2, ரெண்டாவது, உங்க எண்ணங்களுக்குள்ளே எழும்புகிற இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, எது உங்க மனசுக்குள்ளே எழும்பும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் காரணம், அவங்க தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டது, இந்த காரியம், இந்த சம்பவம், இந்த படிப்பு, அது படிப்பா இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம், இல்லை இந்த ஊர்ல இந்த அடுத்த ஊருக்கு போவதா இருக்கலாம், படிப்பு நிமித்தமாய் வெளியூருக்கு போகும்போது இந்த அட்டாக் உங்களுக்கு வந்திருக்கலாம். எனிவே ஏதோ ஒன்று, இப்படி என்ன அனுப்பாமல் இருந்திருக்கலாம்ல, இப்படி என்ன செய்யாமல் இருந்திருக்கலாம்ல, இப்படி எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. இல்லவே இல்லை, அவங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்ததுனால கிடையாது, அந்த டிரான்ஸ்ஃபர் கொடுத்ததை நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க மோல்டு ஆகாததுனால உங்களுக்கு உண்டானது. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க செட்டப்பை நீங்க மாத்தல. ஸோ காரணம் அது அல்ல, நாம தான். அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் தான் காரணம் நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வெளியே வந்துடுவீங்க. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். அதே 77ஆம் சங்கீதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 77ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கலாமா? 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 5வது வசனம், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போறோம். 77ஆம் சங்கீதத்திலே 77ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க போறோம். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் தன்னுடைய மன அழுத்தத்தை எப்படி சொல்றான் அப்படின்னா, மன அழுத்தம் வந்த உடனே எனக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படின்னா எப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன். மூன்றாவது மன அழுத்தம் இருக்கிற ஒரு நபருக்கு எழும்புகிற மூன்றாவது எண்ணம் என்ன எழும்பும் அப்படின்னா, எப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன். இதான் அவர் சொல்றாரு, பூர்வ காலத்தையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். பூர்வ காலம்னா முன்னாடி, இதுக்கு முன்னாடி. அதான் நான் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எங்க ஊர்ல இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா. அந்த வாழ்க்கைலாம் திரும்பி வருமா? அந்த வாழ்க்கையெல்லாம் திரும்பி நான் வாழ்வேனா? எப்படியோ இருந்தேனா இப்படி ஆயிட்டேன்ல. அன்னைக்கு எத்தனை பேர் என்ன சுற்றி வந்தாங்க, அன்னைக்கு எத்தனை பேர் என்ன பார்த்து அழகு அழகுனாங்க, அன்னைக்கு எத்தனை பேர் என்ன தூக்கி தலையில் வச்சு கொண்டாடினாங்க. எப்போ பார்த்தாலுமே நிறைய பேருடைய சிந்தனை என்ன அப்படின்னா, நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், பழையதை நினச்சே கவலைப்படுறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல பேசணும், குழந்தையை போல நடந்தோம். ஆனால் இப்பொழுது புருஷனானது போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒழிச்சிட்டோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கும்போது அவ்வளோதான், நம்மளை மாதிரி ஒரு ஜாலியான ஆட்கள் வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான். அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்கும், வீட்டில் அவ்வளோ வேலை பார்த்தோம். ஆனாலும் இருக்கிற நேரத்தில் போய் எங்கள் ஊரில் நிறைய ஆறு இருக்குது, நிறைய குளம் இருக்குது. அவ்வளோதான், அந்த நீச்சல் அடிக்க ஆரம்பித்தோன்னா சில நாள்லாம் காலையில் 9 மணிக்கு எல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோன்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கூட எல்லாம் தண்ணியிலே ஆடிட்டு கிடந்துருக்கணும், ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல். ஸோ அப்படியெல்லாம் ஜாலியாக இருந்து சந்தோஷமாக இருந்து ஊழியத்திற்குன்னு காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எதிர்மறையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஏணி வச்சா கூட எத்தாது. அதுன்னா போன உடனே சிரிக்க தான் வேணும், இதுன்னா சிரிச்சா கூட அமைதியாக தான் சிரிக்க முடியும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்டது, இங்கே ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க முடியாது. அதுக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஒரு சர்ச்சு பிலீவர் வேற, ஒரு பாஸ்டர் வேற. பாஸ்டருடைய உத்தியோகம்ன்றது அது ஒரு தனி, அது எதுலையுமே மேட்ச் ஆகாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உன்னை ஒவ்வொரு விதமாய் நான் நடத்துவேன்ப்பா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் நடத்துவார். அதனால தான் பரிசுத்தவான் என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்.
இன்னைக்கு ஒரு பஞ்சு மெத்தையில போய் என்னை படுக்க வச்சு ஒரு ஏசி ரூம்ல படுக்க வச்சா சூப்பர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு கொடுத்த பஞ்சு மெத்தைக்காக ஏசிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு போய் ஒரு சும்மா ஒரு பாயை போட்டு தரையில் படுத்துருங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், பாயை போட்டு தரையில் படுத்துட்டு நிம்மதியாக தூங்கணும். இந்த மென்டாலிட்டி யாரெல்லாம் இருக்குதோ அவங்க தான் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியுமே தவிர, இந்த மென்டாலிட்டி இல்லை அப்படின்னா உங்களால் சூழ்நிலைகள் மாறும்போது உங்களால் தாக்கு பிடிக்கவே முடியாது, தாக்கு பிடிக்கவே முடியாது. இதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பழகி கொள்ளுங்கள். அதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், இது எதுவுமே ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்காது. எல்லாத்துக்குமே நான் பழகிட்டேன். அங்கே வச்சாலும் இருப்பேன், கீழே வச்சாலும் இருப்பேன். ஆனால் நம்மளால நிறைய பேரால் என்னன்னா இதை இல்லை எனக்கு அங்கே இருந்தால் மட்டும்தான், எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் தூக்கம் வரும், எனக்கு இந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு தூக்கம் வரும், இந்த சாப்பாடு மட்டும்தான் எனக்கு ஒத்துக்கும், இந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்காது, இப்படியே நமக்கு ஒத்துக்காது ஒத்துக்காது ஒத்துக்காதுன்னு சொல்றது ஏகப்பட்டது இருக்குது, நிறைய இருக்குது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இனி உங்க மனசை பார்த்து நீங்க கேட்காதீங்க எப்படி இருந்தன்னா இப்படி ஆயிட்டேனேன்னு கேட்காதீங்க. உங்க மனசை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு நல்லா தான் வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு அது ஒரு சூழ்நிலை கொடுத்துருந்தாரு, ஓகே. யோசேப்புனுடைய வாழ்க்கையில் இப்படி நினைச்சிருந்தாருன்னா, அவங்க அப்பா கூட இருக்கும்போது பலவர்ண அங்கி, எல்லா சகோதரர்களை பார்க்கணும் ஒரு தனி மரியாதை. திடீர்னு மொத்த பேரும் தூக்கி குழிக்குள்ள போட்டாங்க, இப்போ அடிமை. அதான் அப்பாவுடைய பலவர்ண அங்கி போட்ட உடம்புல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறைச்சாலையினுடைய கைதியினுடைய வஸ்திரம். ஆனால் அங்கேயும் அவன் எப்படி இருந்தான்னா கர்த்தரோடையே இருந்தான், அங்கேயும் சின்சியரா வேலை செஞ்சான். அவங்க அப்பா கொடுத்து விடுற ஆட்டை அவங்க வந்து அடிச்சு சாப்பிட்டாங்கன்னா தன்னுடைய சகோதரர்களுக்கு வந்து சொன்னான், தன்னுடைய தகப்பனாருக்கு வந்து சொன்னான், அப்பா இந்த மாதிரி அண்ணங்க தப்பு பண்றாங்கன்னு சொன்னான். அங்கேயும் அவனுடைய டியூட்டியை கரெக்டா பண்ணான், சிறைச்சாலையிலையும் அவனுடைய டியூட்டியை கரெக்டாக செஞ்சான். அதான் போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது போத்திபார் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய வீட்டு எஜமானன் கண்டு அவனை தன்னுடைய வீட்டுக்கு மொத்தத்திற்கும் விசாரணைக்காரனாய் மாற்றினான். மனசுக்குள்ள 1000 கவலை இருக்குது, அப்பாவை மிஸ் பண்றேன், வீட்டை மிஸ் பண்றேன், எல்லாமே இருக்குது. ஆனாலும் இனி என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு ஆண்டவர் அந்த மாதிரி சூழ்நிலை வச்சிருந்தாரு, இன்னைக்கு தான் வச்சிருக்காரு. அன்னைக்கு ஆண்டவர் பிரியாணி கொடுத்துருந்தாரு, இன்னைக்கு கஞ்சி கொடுத்துருக்காரு. சரி, ஓகே ஓகே, இதை சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கலாமா? இதை சாப்பிட்டு நிம்மதியாக வேலை செஞ்சிடலாமா? சிஸ்டர், பிரதர், அன்னைக்கு உங்கள் பாக்கெட் நிறைய பணம் இருந்துச்சு பிரதர், அன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து கையெடுத்துட்டே இருந்தாங்க பிரதர், அன்னைக்கு வண்டியிலேயே டிராவல் பண்ணீங்க, அன்னைக்கு உங்களுக்கு இருந்த கனம் எல்லாம் ரொம்ப அதிகம். ஆனால் இன்னைக்கு அட் ப்ரெசன்ட் நீங்கள் எதுவுமே இல்லை, உங்கள் பாக்கெட்டில் ஒரு பணமும் இல்லை, உங்களுக்கு நடந்து போய் உங்களுக்கு காரும் இல்லை, உங்களுக்கு பைக்கில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, உங்க சூழ்நிலை தலைகளாக மாற்றப்பட்டுருச்சு. ஆனா ஐயோ எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், நான் அன்னைக்கு அப்படி நல்லா இருந்தேனே அப்படின்னு சொல்லி நீங்க திரும்ப திரும்ப யோசிச்சு மன அழுத்தத்துக்குள்ள ஆளுதற்கு எந்த காரணமும் இல்லை. அப்படி ஆக வேண்டாம். அன்னைக்கு கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு கர்த்தர் எடுத்ததற்காக ஸ்தோத்திரம்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க இழந்து போனது அனைத்தும் உங்களுக்கு திரும்பி வரும்னு நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா வரும். ஒரு நாளில் பாக்கெட்டில் பணம் இருந்துச்சு இல்லை, இன்னைக்கு தானே இல்லை, நாளைக்கு திரும்ப பணம் வரும். ஒரு நாளில் காரில் போனீங்க, இன்னைக்கு நடந்து போறீங்க, அப்படி தானே, திரும்ப ஒரு நாள் கார் வரும். ஒரு நாள் சொந்த வீட்டில் இருந்தீங்க, இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, பயப்பட வேண்டாம், திரும்ப சொந்த வீடு வரும். அதான் யோபு சொல்லும்போது சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் நினைக்க மாட்டேன், முன்னாடி உள்ள வாழ்க்கையை நினைச்சு. அதான் பெர்க்மன் ரொம்ப அழகா பாடுவார், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். சொல்லுவோம், கலங்கிடவே வேண்டாம்,
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே, ஓ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்படும் அவர் ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நான் தப்பிச் செல்ல வழி செய். இப்ப சேர்ந்து சொல்லுவோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஸோ நம்பர் 3, மூன்றாவது நமக்குள்ளே எழும்புகிற அழிக்க வேண்டிய 3வது எண்ணம் என்ன அப்படின்னா, பூர்வ காலத்தையும் ஆதி காலத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. திருமணமாகி கணவனாருடைய வீட்டில் வந்திருக்கிற நிறைய பெண்கள் இன்னைக்கும் யார் வீட்டை தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அப்பா வீட்டையும் அம்மா வீட்டையும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, உன்னுடைய தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜாவும் அழகிலே பிரியப்படுவார். அதனால் நீங்கள் அப்போ உங்களுக்கு அவங்க அப்பா, இன்னைக்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா. அன்னைக்கு உங்களுக்கு ஒரு அம்மா, இன்னைக்கு நீங்கள் அம்மா. இல்லை, காலங்கள் மாற மாற, நம்ம வளர வளர, நம்ம உயர உயர, நம்ம தலைவன் ஆக ஆக, நம்ம மற்றவங்கள மாதிரி சின்னதில் இருக்கும்போது இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. தான் ஒரு பெரிய பரிசுத்தவான் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுறாரு. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வேலைக்காரங்களாக இருக்கும்போது நம்ம கூட ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம தலைவன் ஆகும்போது நம்ம ஒருத்தங்க தான் நிற்போம், வேற யாரும் நிற்க மாட்டாங்க. பட் ஆண்டவர் உங்களுக்கு தகுதியை பெருசு பண்ணி கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு நிறைய வளர்ச்சியை கொடுத்துருக்கிறாரு, நிறைய உயர்வை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இன்னும் கீழே இறங்கி வேலைக்காரங்களாக போக முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேலைக்காரங்களாக இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட வேலை செய்கிறவங்க 100 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல ஓனரு ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். வேலைக்காரங்க 100 வேலைக்காரங்களா இருக்கிற இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் மதியானம் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு நிறைய அனுகூலம். ஆனால் சம்பளம் மட்டும் அவங்க நியமித்த சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் அந்த கம்பெனிக்கே ஒரே ஒருத்தர் ஓனராக இருப்பார், அவருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அவரோட மதியானம் சாப்பிட்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க அப்படி சாப்பிடவும் முடியாது. அப்படி ஒருவேளை வேலைக்காரங்களை கொடுத்து சாப்பிட்டா நாளைக்கு அவளை மதிக்காமல் போயிடுவாங்களோன்ற ஒரு கவலை இருக்கும். ஸோ தலைவன்ன்றவன் எப்போவுமே ஒருத்தர் தான், சிங்கிள் பர்சன். ஆனால் வேலைக்காரங்க, அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் பழையது மாதிரியே இல்லையே பாஸ்டர், பழையது மாதிரி நான் சிரிக்கிறது இல்லையே, பழையது மாதிரி நான் ஜாலியாக இல்லையே, பழையது மாதிரி என் வாழ்க்கை இல்லையேன்னு நினைக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மகளே நீ பழையது மாதிரி கிடையாது, மகனே நீ பழையது மாதிரி கிடையாது, ஒன்ன நான் அதை விட பல மடங்கு எட்டாத உயரத்தில் நான் உயர்த்திட்டேன், அடுத்த பொறுப்புகளை உன் கையில் கொடுத்துட்டேன். நீ இப்போ ஒரு பொறுப்பில் இருக்கிற, நீ தனியாக தான் நிற்கணும், அதை எதிர்பார்க்க முடியாது. அதை மனசுக்குள்ள அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவே முடியாது. ஏன் தான் கல்யாணம் பண்ணேனோ, ஏன் தான் குழந்தை குட்டியை பெத்தெடுத்தேனோ, நான் சொல்கிறேன், அப்படியே உங்கள் வாழ்க்கை ஓடிட முடியுமா? குழந்தை பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் குழந்தைய வளர்த்துறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒரு குடும்பத்தை நடத்துறதுன்றது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக குடும்பமே ஆகாமல் இருந்து அப்படியே வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? அது வாழ்க்கை ஆகுமா? இல்லை இல்லை. அதுக்காக நான் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அதே மாதிரி அம்மா அப்பா வீட்டில் இருந்த மாதிரியே நான் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை.
ஒவ்வொரு பொறுப்புகளையும் கர்த்தர் நம்முடைய தலையின் மேல் தரும்போது பழைய வாழ்க்கை மாறுகிறது. யார் ஒருவர் தான் புது வாழ்க்கைக்கு நேராய் காலடி எடுத்து வைக்கும்போது புதுமையை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் வெற்றியாய் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ என் ஆத்துமாவை பார்த்து நான் கேட்குறேன், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? பழையவைகளெல்லாம் மறந்துடு. பூர்வ காலத்தையும் ஆதி காலத்து வருஷங்களில் நடந்ததெல்லாம் மறந்துடுது. இன்றும் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். இன்றும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை வழி நடத்த வல்லவர், உன்னை பாதுகாக்க வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தை உங்களோடு பேசினேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு எனக்கு தெரில. ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே எழும்புகிற எண்ணங்களை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. அவர்கள் தான் மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய மனசில் எழும்புகிற எதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இனி எனக்கு விடுதலையே இல்லைன்னு உங்கள் மனசு சொன்னால் விடுதலை உண்டுன்னு நீ அறிக்கை செய்யணும். நம்பர் 2, நான் இவ்வளோ சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இவர் தான் காரணம் அப்படின்னு யாரையோ பார்த்து உங்கள் மனசு குத்தி காமிக்குதுன்னா, இல்லை அதற்கு காரணம் நான் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நம்பர் 3, ஐயோ நான் முன்னாடி எவ்வளோ நல்லா இருந்தேன், அவ்வளோ நல்லா இருந்தேன், நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? என் அழகெல்லாம் போச்சு, என் முடியெல்லாம் போச்சு, என் கலர்லாம் போயிடுச்சு, என் பணமெல்லாம் போயிடுச்சு, என் சிரிப்பெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு உங்களை பார்த்தே நீங்கள் நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிறீங்கன்னா, இல்லை நான் வளர்ந்துட்டேன், எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, என் கையில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுருச்சு, எனக்கு நிறைய பொறுப்புகள்லாம் தலை மேலே வந்துச்சு. ஸோ நான் முன்னாடி இருந்தது மாதிரி கண்டிப்பாக இருக்க முடியாது. நாளுக்கு நாள் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை நான் எதிர்கொண்டு தான் ஆகணும், அந்த மாற்றங்களை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனப்பக்கம் உங்களுக்குள்ளே வருமானால் அவங்க தான் கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு சாட்சியை சொல்லி, ஏற்றுக்கொள்வதற்கு குறித்து ஒரு சாட்சியை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஒரு நாள் ஒரு ஊழியத்திற்காக வெளியூர்லேருந்து என்னை அழைத்து வந்தார். அப்போது அழைத்தவங்க என்னை அந்த நான் பஸ்ஸில் இருந்து இறங்கும்போது என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க வரலை. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மீட்டிங் போகிற ஒருத்தங்க காரில் தான் பாஸ்டர் வர்றாங்க, நீங்கள் அவங்க கூடயே போயிருங்க, எங்கள் வீட்டுக்கும் அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் நான் அங்கே வர முடியாது, நீங்கள் வேணால் என் வீட்டுக்கு வேணால் வந்துடுறீங்களா, நான் நைட்டு ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களை இங்கே கூப்பிட்டு நாளைக்கு காலைல ஒன்றா போகலாம் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வீட்டில் வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு மீட்டிங் நடக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் விட்டுருங்க, தனி ரூம் இருக்குல்லன்னு கேட்டேன். அங்கே ஒரு ரூம் இருக்கிறதா சொன்னாங்க, பாஸ்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு போயிட்டேன். அது அந்த சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டரான ஒரு இடம். அப்போ அவங்க என்னை கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரில. பாஸ்டர் கொண்டு வர விட சொன்னாங்க, என்னன்னு தெரில. அவங்களுக்கு எனக்கு திருப்பி கால் பண்ணவும் இஷ்டம் இல்லை. அங்கே ஒரு ரூம் இருந்துச்சு, இதுதான் ரூம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த ரூமை திறந்து நான் வேஷ்டி கட்டியிருந்தேன். அந்த ரூமுக்குள்ளே பாத்ரூம் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே வேஷ்டி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணாயிடுச்சு. இந்த ரூம் ஃபுல்லாக மண், மேலே ஃபுல்லாக ஒட்டுற, பெட்டு ஃபுல்லாக எறும்பு. அது ரொம்ப பல மாதங்களாக அந்த ரூம் அடைக்கப்பட்ட ரூம். என்ன பண்ணுறனே தெரில, இருட்டு வேற. அந்த பல்ப் பழைய காலத்து பல்ப் ஒன்று போட்டிருந்தாங்க, வேற எதுவுமே பண்ண முடியல. அப்போ ஒருத்தர் கேட்டார், வசதியாக இருக்கான்னு கேட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பாய் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அடுத்த நாள் ஒரு 3 செக்ஷன் நான் பிரசங்கம் பண்ணணும். அப்போ அந்த ரூமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியில் தோட்டமாக இருக்குது, அங்கே நிறைய பூச்சிகள்லாம் நடமாடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த 2வது நிமிஷம் இல்லை நம்ம ஊழியத்துக்காக வந்திருக்கிறோம், ஓகே ரைட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயை வாங்கி கதவை திறந்து அந்த பாயை கதவுக்கு நேராக போட்டு ஒரு தலையணை வச்சு அப்படியே படுத்துட்டேன். அதை குறித்து ஒன்றும் ஃபீல், அப்படியே படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். நிம்மதியாக தூங்கினேன். பாயை சுற்றி வச்சுட்டு ரெடியாகி மீட்டிங் ரெடியாக இருக்கும்போது என்ன அப்போ தான் கூப்பிட்ட பிரதர் ரூமுக்குள்ளே பார்த்த உடனே, பாஸ்டர் சாரி பாஸ்டர், சாரி பாஸ்டர், சாரி பாஸ்டர், தெரில பாஸ்டர், இங்கேயா படுத்தீங்க பிரதர், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பிரதர், இன்னும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றுனா போய் பார்த்து சாரி கேட்குறாரு. நல்லா தூங்கிட்டேன் பிரதர், நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், வாங்க போகலாம் மீட்டிங் போகலாம் அப்படின்னு அந்த மீட்டிங்கை 3 செக்ஷனையும் வெற்றியாகி முடித்து ஆண்டோடைய சமூகத்தில் அப்படி திரும்பி வந்துட்டேன். பெருமைக்காக சொல்லலை, ஆனால் அதை முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு பெரிய மரியாதை.
அவங்க என்னை ரொம்ப நல்லா மதித்து அதுக்கப்புறம் நிறைய காணிக்கைகளை கொடுத்து திரும்ப வண்டி ஏற்றுற வரைக்கும் சாரி சொல்லி அப்படியே அனுப்பிட்டாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளையே, ஒருவேளை இப்போது நான் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட இடங்கள்லாம் படுத்துருக்குறோம். நம்ம ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்ட வீடு தான், வராண்டெல்லாம் தான் படுத்து கிடந்தோம், எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இப்போ ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு நிலைமையை கத்தர் கொண்டு வந்துட்டார். நம்ம அப்படி கீழே படுக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது, பெட்டில் படுத்துக்கலாம், நமக்கு தேவையான இடத்துல படுக்கலாம், ஒரு நல்ல வீடு அப்படியெல்லாம் கொடுத்து தான் கத்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் என் மனசு அதை ஏற்றுக்கிறதுக்கு தவறவே இல்லை, அதை குறித்து யோசிக்கவும் இல்லை. இன்னைக்கு நைட்டு தூங்காட்டா கூட நாளைக்கு தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மனசோடு இருந்ததுனால நான் நம்புகிறேன் அடுத்த நாளுடைய ஊழியத்தை நிம்மதியாக முடிக்க முடிஞ்சிருச்சு. அப்போது நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் எந்த பக்குவம் வேணும் அப்படின்னா, ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை. எந்த சூழ்நிலையும், எந்த இடத்தையும், எந்த வார்த்தையும், அதான் நான் நீர் அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் போவேன் ஆண்டவரே. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சரண்டரோ, நான் உங்களுக்கு சரண்டர் பண்ணுறப்பா, நீங்கள் என்ன அனுமதிச்சாலும் ஐ ஆம் ரெடி. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையை ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் நினைக்காத, உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு பாதையில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டே இருக்கலாம். எனக்கு சுத்தமாக இந்த வீடு பிடிக்கல பாஸ்டர், எனக்கு சுத்தமாக இந்த குடும்பம் எனக்கு பிடிக்கல, சுத்தமாக எனக்கு இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு உங்கள் மனசு திரும்ப திரும்ப யோசிக்குமே. ஆனால் கர்த்தர் நீ சொல்கிறாரு, பொறுத்துக்கோ, காத்துரு, அக்செப்ட் பண்ணிக்கோ, ஏற்றுக்கொள், மனரம்யமாயிரு. ஓகே ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு காலம், இன்னைக்கு ஒரு காலம், அன்னைக்கு ஒரு காலம், இன்னைக்கு அப்படி இருந்த ஒரு சுகவாழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் மனசில் ஒரு பெரிய பலன் கொடுக்கிற கர்த்தர் நீர்தான் ஆண்டவரே. எங்களை தைரியப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. இனி எனக்கு விடுதலை இல்லைன்னு நான் நினைக்க மாட்டேன். இனி என்னுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை இல்லைன்னு நான் நினைக்க மாட்டேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. காத்திருக்கிறேன், பொறுத்திருக்கிற ஆண்டவரே, உண்மையே நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. என் காரியங்களை வாய்க்க செய்கிறவர் நீர்தானப்பா. சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 3 வார்த்தைங்க சொல்லல. ஆண்டவரே நான் தான்ப்பா காரணம், இந்த பலவீனத்துக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். நான் எதுக்கு தேவையில்லாம யோசிச்சேன், நான் எதுக்கு அதை ரொம்ப பெருசு பண்ணேன், நான் அதை ரொம்ப சிம்பிளா எடுத்துருக்கலாமே, நான் ரொம்ப ஈஸியா எடுத்துருக்கலாமே, நான் அதை ரொம்ப பெரிய விஷயமா எடுத்தது தப்புதாப்பா. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவா. பாடுவோம். காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்தீர், பொறுத்தீர், கர்த்தரை
நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் ஓ இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில். தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் வீடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லாரும் மனதுல தைரியத்தோட வாழ கிருபத்தார். இந்த 21 நாட்கள் முழங்கால் யுத்தம் முடியும் போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி, நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு மாலையில நடக்கிற இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தை ஆசீர்வதியும். இனி ஒரு வாரம் நடக்கிற அந்த பிரேயர்ல கர்த்தருடைய மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. மன அழுத்தத்துல எண்ணங்களை அடக்க முடியாம, என்னுடைய சிந்தனை அடக்கவே முடியல அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் அதிலிருந்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடுவீராகப்பா. பெரிய இரக்கத்தை கட்டளையிடும். உங்க மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.